விவேகம் V+ அகாடமி நடத்தும் செந்தமிழ் வகுப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பில் உள்ள இலக்கணம், தொடர் இலக்கணம். தொடர்னா என்ன? சொற்கள் ஒன்றுடன் ஒன்று பொருள் தரக்கூடிய முறையில் தொடர்ந்து வருவது தொடர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொடரை நம்ம தமிழில் வேறு எப்படிலாம் சொல்லுவோம் அப்படின்னா வாக்கியம்னு சொல்லுவோம். இதில் ஒரு தொடர் அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா எழுவாய் இருக்கணும், பயனிலை இருக்கணும், செயற்படு பொருள் சில தொடர்களில் இருக்கும், சில தொடர்களில் இல்லாமலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். இப்போ எழுவாய் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பெயர் சொல் தான் என்னது எழுவாய். அடுத்தது பொதுவாக பயனிலை என்னதான் இருக்கும் அப்படின்னா வினைச்சொல்லாக இருக்கும். எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய சொல்ல தான் என்ன சொல்கிறோம், செயற்படு பொருள்னு சொல்கிறோம். செயற்படு பொருள் எல்லா வாக்கியத்துலேயுமே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு தொடர் அமைப்பு எவ்வாறு இருக்கணும்னு பார்க்க போகிறோம். கண்ணன் பாடினான். இதில் கண்ணன் அப்படிங்கிறது பெயர் சொல், அப்போ கண்ணன்கிறது தான் என்னது எழுவாய். அடுத்தது பாடினான் அப்படிங்கிறது வினைச்சொல், இதில் பாடினான்ங்கிறது தான் என்னது பயனிலை. அடுத்து பாருங்கள், கண்ணன் பாடலை பாடினான். இதில் கண்ணன் அப்படிங்கிறது எழுவாய், பாடினான் அப்படிங்கிறது பயனிலை, பாடலை அப்படிங்கிறது என்னது செயற்படு பொருள். இதில் நம்முடைய தமிழ் மொழியில் செயற்படு பொருள் எல்லா வாக்கியத்திலையும் எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. செயற்படு பொருள் எனது வாக்கியத்தில் முதல்லையும் வரலாம், கடைசிலையும் வரலாம். அதற்கு சில உதாரணம் பார்ப்போம். பாடலை கண்ணன் பாடினான். இதில் பாடலை அப்படிங்கிறது செயற்படு பொருள், இந்த வாக்கியத்தில் செயற்படு பொருள் முதல்ல வந்திருக்குது. ரெண்டாவது கண்ணன்கிறது பெயர் சொல், அது எழுவாய். அடுத்தது பாடினான்கிறது வினைச்சொல், அது பயனிலை. அடுத்தது பாடினான் கண்ணன் பாடலை. இந்த வாக்கியத்தை பாருங்க, பாடினான்கிறது எனது வினைச்சொல், அது பயனிலையாக வந்திருக்குது. கண்ணன்கிறது பெயர் சொல், அது எழுவாயாக வந்திருக்குது. அடுத்தது பாடலை அப்படிங்கக்கூடிய சொல் செயற்படு பொருளாக அந்த வாக்கியத்தில் வந்திருக்கு. இது வேற எந்த மொழியிலையுமே இல்லாத சிறப்பு. என்ன அப்படின்னா செயற்படு பொருள் நம்முடைய தமிழ் மொழியில் மட்டும் முதலையும் வரலாம், இடையிலையும் வரலாம், கடைசிலையும் வரலாம். இது தமிழ் மொழிக்கு மட்டுமே உரிய சிறப்பு. அடுத்து பாருங்கள், எழுவாய்னா என்ன அப்படின்னு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம். ஒரு வாக்கியத்தில் 3 உறுப்புகள் பார்த்தோம். என்னலாம் எழுவாய், பயனிலை, செயற்படு பொருள். இப்போ எழுவாய்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு தொடர் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் சொல்லுக்கு தான் என்ன பேர், எழுவாய்னு பேர். ஒரு தொடர் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த பெயர் சொல்ல தான் என்ன சொல்கிறோம், எழுவாய்னு சொல்கிறோம். யார், எது, எவை ஆகிய வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது செயற்படு பொருள். எழுவாய் செய்யக்கூடிய செயலை ஏற்று நிற்கக்கூடிய சொல்லுக்கு தான் என்ன பேர், செயற்படு பொருள் என்று பெயர். யாரை, எதை, எவற்றை ஆகிய வினாக்களுக்கு விடையாக வரக்கூடிய சொல் செயற்படு பொருள் என்று அழைக்கப்படுகிறது. பயனிலை அப்படின்னா எழுவாய் செய்யக்கூடிய தொழிலை காட்டி தொடரினுடைய பயன் நிலைத்து நிற்கக்கூடிய இடம் பயனிலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது தோண்டா எழுவாய். தோண்டா எழுவாய்னா என்ன? ஒரு வாக்கியத்தில் எழுவாய் இல்லாமல் பயனிலை மட்டும் இருந்துச்சுன்னா அதை தோண்டா எழுவாய் என்று குறிப்பிடுகிறோம். பாருங்கள், எழுவாய் மறைந்து வருவது தான் என்னது, தோண்டா எழுவாய். உதாரணத்துக்கு பாருங்கள், படித்தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாரு நம்ம முன்னாடி என்ன செஞ்சுக்கலாம், ஏதோ ஒரு பெண்பால்குரிய பெயர் சொல் போட்டுக்கலாம், அல்லது அவள் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஆனால் அது இங்கே இல்லை. இது அவள் என்னக்கூடிய எழுவாய் சொல் என்னது இல்லை. அதனால் இது என்னது தோண்டா எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, வினை பயனிலை. அதாவது பயனிலை 3 வகையாக என்ன செய்யலாம், வரலாம். ஒன்று பெயர் சொல்லும் பயனிலையாக வரலாம், வினை சொல்லும் பயனிலையாக வரலாம், வினா சொல்லும் பயனிலையாக வரலாம். இங்கே வினை முற்று என்னது பயனிலையாக வந்திருக்கு. உதாரணம் பாருங்கள், நான் வரைந்தேன். நான்கிறது எழுவாய், வரைந்தேன்கிறது வினைச்சொல். இங்கே வினைச்சொல் பயனிலையாக வந்திருக்கு, அப்போ இது வினை பயனிலை. அடுத்து பாருங்கள், பெயர் சொல் பயனிலையாக வந்திருக்குது. சொன்னவள் கீதா. இதில் கீதாங்கிறது தான் பயனிலை, அது கீதாங்கிறது என்னது பெயர் சொல், அப்போ இது பெயர் பயனிலை. அடுத்து பாருங்கள், வினா சொல்லும் என்ன செய்யலாம், பயனிலையாக வரலாம். விளையாடுபவன் யார். இதில் யார் அப்படிங்கிறது வினாச்சொல். இங்கே வினாச்சொல் என்னதான் வந்திருக்கு, பயனிலையாக வந்திருக்கு, அப்போ இது வினா பயனிலை என்று அழைக்கப்படுகிறது.
அடுத்தது அடைமொழி. நம்ம பொதுவாக எந்த ஒரு சொல்லையும் சிறப்பிப்பதற்கு என்ன செய்வோம், ஒரு அடைமொழி என்ன செய்வோம், கொடுப்போம். அதே கணக்கா பெயர் சொல்லை சிறப்பிப்பதற்காக வரக்கூடிய ஒரு சொல்லை பெயரடை என்று குறிப்பிடுகிறோம். வினை சொல்லை சிறப்பிப்பதற்காக வரக்கூடிய ஒரு சொல்லை வினையடை என்று குறிப்பிடுகிறோம். பாருங்கள், எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வரக்கூடிய சொல் தான் என்னது, பெயரடை. உதாரணம் பாருங்கள், நல்ல நூல் படித்தேன். இதில் நூல் அப்படிங்கிறது வந்து என்னது, பெயர் சொல். அதற்கு அடையாக நல்ல அப்படிங்கக்கூடிய சொல் வந்திருக்கு, அதுதான் என்னது, பெயரடை. அதை எனக்கு வினையடை. பாருங்கள், வினை பயனிலைக்கு அடையாக வரக்கூடிய சொல் வந்து என்னது, வினையடை என்று அழைக்கப்படுகிறது. ராமன் வேகமாக ஓடினான். ஓடினான்ங்கிறது வினைச்சொல், அங்கே வேகமாகங்கக்கூடிய ஒரு சொல் அடையாக வந்திருக்கு. எனவே வேகமாகங்கிறது என்னது, வினையடை என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய தொடர்ச்சியான தொடர் வகைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.